வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் லெசன் சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லெசன் 84 தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல நம்ம சோஃபார் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் தான். ஒரு கண்டினியூஷன் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஏபிசி அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக்னா அக்வஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டோட்டலாக இதில் நமக்கு 5 மெத்தட்ஸ் இருக்கு. 5 வழிகள் மூலயமா இந்திய குடியுரிமை நம்மளால பெற முடியும். அந்த 5 மெத்தட்ஸில் நம்ம 4 மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு 5th மெத்தடான இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே நான் எந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சோஃபார் நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்ட்ரோ பண்ணிட்டு தான் அன்னைக்கு கண்டென்ட்குள்ளே நான் போவேன். பட் இந்த டாபிக் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் அகைன் அண்ட் அகைன் அந்த இன்ட்ரொடக்ஷனை கொடுக்கல. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ மூலயமா நம்மளோட சேனலுக்கு அறிமுகம் ஆகுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 83rd லெசன் எடுத்து பாருங்க. சோஃபார் நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்படி இல்லைன்னா இதுக்கு அப்புறமா அப்லோட் ஆன வீடியோ எடுத்து பார்த்தாலும் சோஃபார் நம்ம கம்ப்ளீட் பண்ண எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு ஷார்ட்டாக கிடச்சிரும். ஸோ தட் உங்களுக்கு ஐடியா இருக்கும் நம்ம இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அக்வஸ்டேஷன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த 4 டாபிக் என்ன அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பை பர்த் மூலயமா பிறப்பின் அடிப்படையில் ஒரு இந்திய குடியுரிமை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக பை டிசென்ட் வம்சாவளி அப்படின்ற அந்த மெத்தட் மூலயமா எப்படி வாங்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். மூணாவது நம்ம பார்த்தது பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பதிவு செய்தல் அப்படின்ற மெத்தடில் இந்திய குடியுரிமை வாங்குறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம். நாலாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணது பை நேச்சுரலைசேஷன். இயல்பு அடிப்படையில் மத்திய அரசாங்கம் அதாவது இந்திய அரசாங்கம் சில நபர்களுக்கு பிரத்யேகமான நபர்களுக்கு இந்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களோ இல்லை சில துறைகளில் புகழ்பெற்ற நபர்களுக்கோ இந்திய குடியுரிமை கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 4 மெத்தட் போக இன்னொரு சுலபமான ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்திய நிலப்பரப்பு கூட இப்போ வந்து நமக்கு அந்த இடம் இல்லை. ஆனா பிற்காலத்துல ஏதோ ஒரு இடம் வந்து நம்ம இந்தியா கூட மர்ஜ் ஆகுது. அப்போ அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானவர்களாக மாற போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அவங்க தனியா வந்து லைக் இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்ல அவங்களுடைய பர்த் அடிப்படையில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்ல ரிசன்ட் அடிப்படையில் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. அந்த டெரிட்டரி நமக்கு சொந்தமாகும் போது அங்க இருக்கக்கூடிய வளங்கள் மக்கள் வளங்களாக இருக்கட்டும், இல்ல எந்த இயற்கை வளங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தமாக மாறிடும். அப்போ அந்த மக்கள் அனைவருமே இந்திய குடியுரிமை பெற்ற நபர்கள் அப்படின்ற அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஸோ அதுதான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நமக்கு நிலப்பரப்போடு இல்லை, பிற்காலத்தில் ஆட் ஆகக்கூடிய நிலப்பரப்புக்கு தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த சட்டங்கள் இயற்றும் போது 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல தான் நமக்கு இந்த அக்வஸ்டேஷனுடைய 5 மெத்தட்ஸுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1962ல பாண்டிச்சேரி ஏரியா இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக 1954லேயே நம்ம வாங்கிடுவோம். பட் அஃபிஷியலாக 1962ல தான் நம்ம எல்லா விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணோம். ஸோ அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஞ்ச் டெரிட்டரியாக இருந்ததுனால ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்களாக அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்தியா கூட நிலப்பரப்பு மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அவங்க எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. டைரக்டாவே நம்ம இந்திய குடியுரிமை அட்டையை அவங்களுக்கு வழங்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏதோ நிலப்பரப்பு நமக்கு சொந்தமாகும் போது அந்த மக்கள் நமக்கு சொந்தமானவர்களாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்த கண்டென்ட் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். இஃப் எனி ஃபாரின் டெரிட்டரி becomes a part of India, the government of India specifies the person who among the people of the territory shall be the citizen of India. அந்த டெரிட்டரினா அந்த இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு சொந்தமானவர்களாக மாறிடுவாங்க.
Such persons become the citizens of India from the notified date. ஸோ எந்த தேதியில நம்ம இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமாக அவங்க merge ஆகுறாங்களோ அந்த தேதியில இருந்து அவங்க இந்திய குடிமகன் அப்படின்னு அங்கீகாரம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், when Pondicherry became a part of India, Government of India issued the Citizenship Order 1962 அண்டர் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஏன்னா இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு அந்த ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைக் நம்ம கோவா எடுத்துக்கலாம், டாமன் டையூ, தாதநாகர் ஹவாலி, இதெல்லாமே கோவா லைக் போர்ச்சுகீஸோட டெரிட்டரியா இருந்தது. அவங்ககிட்ட நம்ம இண்டிபெண்ட் லைக் அந்த டெரிட்டரிஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த மக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு சொந்தமானவர்களாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நடைமுறை 2021 இருக்கோம். பிற்காலத்துல லைக் ஸ்ரீலங்கா இல்ல வேற ஏதாவது ஒரு இடம் வந்து இந்தியாவோட merge ஆகுது அப்படின்னா அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு சொந்தமானவர்களாக மாறிடுவாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு அதுக்கப்புறமா எந்த தேதியில நம்ம ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த தேதியில இருந்து அங்க வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இந்திய பிரஜைகள் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஸோ எல்லா விதமான உரிமைகள், கடமைகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நமக்கு இந்தியால வாழக்கூடிய ஒரு குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த எல்லா உரிமைகளுமே அப்படியே அவங்களுக்கும் வந்துடும். ஓகே, இதுதான் வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ரொம்ப சுலபமா அந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இதோட 5 மெத்தட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல 1955ல இந்த ஐந்து வழிமுறைகள் மட்டும்தான் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா நிறைய விதமான திருத்தம் செய்யப்பட்டது. அமெண்ட்மெண்ட் மூலியமா காலத்துக்கு ஏற்றவாறு சில சில திருத்தங்கள் செய்து அதுக்கப்புறமா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் பத்தி தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் பர்சன் கவர்ட் பை அசாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. 1985ல இதை வந்து திருத்தம் பண்ணி கொண்டு வராங்க. நம்மளுடைய 1955 சட்டத்தை 1985ல ஒரு முறை திருத்தம் செய்து அதுல சில தேதியெல்லாம் மென்ஷன் பண்ணி அசாம் அப்படின்றது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு. ஆனா அங்க நிறைய ஃபாரினர்ஸ் அப்படின்னா வந்து வங்காளதேசம் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு இல்லை, அவங்க தனி நாடு இல்லையா. அந்த நாட்டுல இருந்து நிறைய நிறைய பேர் வந்து இல்லீகல் மைக்ரெண்டா, ஒரு ப்ராப்பரா ஒரு முறை இல்லாம இல்லீகல் மைக்ரெண்டா வந்து அவங்க நிறைய பேர் அசாம்ல குடியேறி இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்படி வந்து ஃபாரினர்ஸ் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், எங்க நாட்டோடைய அதாவது எங்க மாநிலத்துடைய சிட்டிசன்ஸை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த லீடர்ஸ் ஆஃப் தி அசாம் மூவ்மெண்ட் அந்த இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தலைவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. அது அந்த ஒப்பந்தத்தோட பெயர் தான் அசாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1985ல வந்து அந்த அசாம் அக்கார்ட் வந்து போடுறாங்க. இது மூலயமா ஒரு தேதியை மென்ஷன் பண்ணி இந்த தேதிக்கு முன்னாடி இந்தியா லைக் பங்களாதேஷ்ல இருந்து அசாமுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள நாங்க இந்திய பிரஜையாக நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த தேதிக்கு அப்புறமா இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் அவங்க பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து இந்திய குடிமகனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாங்க. ஸோ என்ன தேதி அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி பாகிஸ்தானுடைய டெரிட்டரியா தான் இருந்தது அன்டில் 1971. ஸோ லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ்க்கு நம்ம தான் முழுமையாவே சப்போர்ட் பண்ணியிருந்தோம். நம்ம உதவியால தான் அவங்க வந்து சுதந்திரம் அடைந்தாங்க. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படி இருந்தது, இன்னைக்கு பங்களாதேஷா இருக்கு. ஸோ 1966 அந்த டேட் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த தேதி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 1966க்கு அப்புறமா தான் ஒரு விதமான பிரச்சனை வந்து லைக் ஒரு வார் வரதுக்கான அறிகுறிகள் எல்லாமே அப்பதான் தென்பட ஆரம்பிக்குது. ஸோ சில மக்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்ம சேஃபா ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நிறைய நபர்கள் வந்து பங்களாதேஷ்ல இருந்து அதுக்கு பக்கத்து மாநிலமான அசாமுக்கு, ஏன்னா நம்ம வந்து இப்போ அசாம் அப்படின்றது அந்த டைம்ல நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அசாமா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து ஒரு ஒரு டைம்ல லைக் மணிப்பூர், மேகாலயா இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு இன்னைக்கு 7 ஸ்டேட்ஸா இருக்கு. முன்னாடி அசாம் அப்படின்றது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோடைய பெரும்பான்மையான பகுதி ஒரே இடமா தான் இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இல்லீகலா வரக்கூடிய அந்த ஃபாரினர்ஸ் பிகாஸ் பங்களாதேஷ் நம்மளுடைய நாடு இல்ல, அது பாகிஸ்தானுடையது. அப்ப அந்த நாட்டுல நம்ம நாட்டுக்கு குடியேறவங்கள நம்ம இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அவங்கள நாங்க எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அசாம்ல இருக்கிற தலைவர்கள், அந்த இயக்கத்தோட தலைவர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய விதமாக தான் 1985ல இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம்.
Citizenship Amendment Act 1985 added the following special provision as to citizenship of persons covered by Assam Accord which related to the foreigners issue. ஸோ 1985 தான் இந்த திருத்தம் வந்து நம்மளுடைய அமெண்ட்மெண்ட் லைக் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல வந்து செய்யப்படுது. அது மூலயமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணாங்கன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆல் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ இந்தியன் ஆரிஜினுக்கு மீனிங் என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருக்கணும் லைக் அந்த மாதிரி, இல்லைன்னா 1947க்கு அப்புறமா இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்புகளில் இருந்திருக்கணும். அந்த தலைமுறையை சேர்ந்த நபர்கள், அவங்களுக்கு சொந்தமானவர்களை மட்டும்தான் நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்க முடியும். ஆல் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ கேம் டு அசாம் before January 1, 1966 from Bangladesh and who have been ordinarily resident in Assam since the date of their entry shall be deemed to be citizen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த அசாம் அக்கார்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அந்த லீடர்ஸ் ஆஃப் அசாம் மூவ்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரி, நாங்கள் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக வந்தவங்கள நாங்கள் சிட்டிசன்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் அதை வந்து நாங்கள் டேட் சொல்லுவோம், அந்த டேட்டுக்குள்ளே வரவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட் தான் 1966. ஏன் பர்டிகுலர் இந்த டேட் அப்படின்னா இதுக்கப்புறமா தான் பெங்களாதேஷோட லிபரேஷன் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே ஆரம்பித்த ஜேர்னி தான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு போராக மாறி நமக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு லிபரேஷன் அப்படின்றது கிடைச்சிச்சு. ஸோ அந்த பிரச்சனை ஆரம்பம் ஆகுறதுக்கு முன்னாடியே அசாமுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க பீஸ்ஃபுல்லாக வந்தவங்கன்னு அர்த்தம். 1966க்கு அப்புறமா வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை, அந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது, நான் சேஃபான இடத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஷிஃப்ட் ஆனவங்கள எங்களால் ஏற்றுக்க முடியாது, டேரெக்டாக ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து இந்திய குடிமகனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் 1966 ஜான்வரி 1க்கு முன்னாடி பெங்களாதேஷில் இருந்து அசாமுக்கு வந்திருந்ததுக்கு அப்புறமா லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டிசம்பர் 15, 1965ல் ஒரு ஃபேமிலி பெங்களாதேஷில் இருந்து அசாமுக்கு வராங்க. ஓகேவா, பெங்களாதேஷில் இருந்து அசாமுக்கு வராங்க அப்படின்னா அந்த தேதியில் இருந்து கண்டினியூஸாக அவங்க அசாமில் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா சாதாரணமாக வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு அவங்களோட குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு, ஸோ நார்மலாக ஒரு மனிதர்கள் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு சாதாரண வாழ்க்கையை அசாமில் நடத்திட்டு இருந்தால் அந்த நபர்களுக்கு இந்திய பிரஜை அப்படின்ற அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஃப்ரம் தி டேட் ஆஃப் தேர் என்ட்ரி இன் டு அசாம் ஷால் பி டீம் டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ஜான்வரி 1, 1966. இந்த தேதியில் இருந்து அவங்க இந்திய பிரஜையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அங்கீகாரம் அந்த பர்டிகுலர் மக்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அப்புறமா Jan 1, 1966க்கு அப்புறமா பெங்களாதேஷ்லேருந்து அசாமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுன்றது அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். எவ்ரி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், பட் இந்த இந்தியன் ஆரிஜின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டேரெக்டாக எந்த ஃபாரினர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருந்து பெங்களாதேஷில் வசிப்பவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நாங்கள் இதை ஏற்றுக்கணும். ஏன்னா பெங்களாதேஷ் அப்படின்னு பார்க்கும்போது அது பாகிஸ்தான் தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் தான், பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இன்னொரு நாட்டில் வாழக்கூடிய நபர் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஈவன் தோ அது இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் அது தனி நாடாக தான் இருந்தது, லைக் பிலாங்ஸ் டு பாகிஸ்தானாக தான் இருந்தது. எவ்ரி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who came to Assam on or after Jan 1, 1966 but before March 25, 1971. ஸோ 1970 இருக்கும் தெரியும் பெங்களாதேஷ் வந்து சுதந்திரமான நாடாக மாறிடுச்சு. ஸோ இந்த தேதிக்குள்ள அந்த போர் ஆரம்பிக்கிற மூமெண்ட்ல இருந்து போர் விகரசா ஆகி அந்த லிபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யாராவது, ஏன்னா போர் டைம்ல வந்து நம்ம எந்த நாட்டில் இருந்துமே நம்ம மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோமோ அங்கே தான் நம்ம இருக்கணும். அந்த நேரத்தில் சேஃபாக இருக்கும்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் அவங்க பெங்களாதேஷில் இருந்து அசாமுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் இந்திய பிரஜையாக ஏற்றுப்பீங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி டேரெக்டாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அசாம் அக்கார்டில் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஹூ ஹாஸ் பீன் அந்த தேதிக்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் அதாவது அசாமில் வந்து சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள வந்து who has been detected to be a foreigner shall register himself. ஸோ பதிவு செய்து கொள்ளணும்.
முன்னாடி இருக்கிற கண்டிஷன்ல நாங்க டைரக்டாவே குடுத்துருவோம். இந்திய குடியுரிமை குடுத்துருவோம். பட் இந்த கண்டிஷன்ல அவங்க பதிவு செஞ்சா மட்டும் தான் நாங்க குடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த பாயிண்ட்ட நான் ரீட் பண்றேன் பார்த்துக்கோங்க. எவ்ரி பெர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who came to Assam on or after Jan 1, 1966, but before the March 25, 1971 from Bangladesh, and who has been ordinarily resident in Assam since the date of his entry into Assam, and who has been detected to be a foreigner. ஏன்னா அவங்கள வந்து நாங்க ஃபாரினரா தான் கன்சிடர் பண்ணுவோம். அவங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்க அவங்கள சிட்டிசன்ஸா அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம பின்னாடி பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல கிளியரா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த டேட் மட்டும் நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சச் எ ரெஜிஸ்டர்ட் பெர்சன். அந்த மாதிரி பதிவு செய்து கொள்ள நபர்கள்ல வந்து ஷால் பி டீம்டு டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்க எல்லாருமே இந்தியாவுடைய பிரஜைகளாக, இந்திய குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ, என்னென்ன கடமைகள் இருக்கோ, எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கும். ஃபார் ஆல் பர்பஸஸ் ஆஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் அ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாரினரா அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஜான் 1, 1966ல இருந்து மார்ச் 25, 1971 இந்த காலகட்டத்துல பெங்களாதேஷ்லேருந்து அசாமுக்கு வந்திருக்காங்க. வந்து அவங்கள நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாரினர் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? அந்த தேதியில இருந்து 10 வருடங்கள் வரைக்கும் அவங்கள ஃபாரினரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, நான் இந்திய குடிமகனா ஆகணும் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃபாரினர் டிடென்ஷன் அப்படின்ற பீரியட் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்கும். அந்த 10 வருடங்கள்ல இந்திய பிரஜைக்கு உண்டான எல்லா விதமான உரிமைகளும், கடமைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா வோட்டிங் ரைட் மட்டும் கிடைக்காது. ஒன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஃபைனலைஸ் ஆகி முழுமையாக இந்தியாவோட பிரஜையாக அவங்க மாறிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வோட்டிங் ரைட் எல்லாத்தையுமே குடுப்பாங்க. ஸோ எக்செப்ட் வோட்டிங் ரைட், மத்தபடி ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ட இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரினர் அப்படின்னு ரிடென்ஷன்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இடைப்பட்ட அந்த 10 வருடங்கள்ல அவங்க இந்தியாவோட பிரஜையாக இருக்கலாம். எல்லா விதமான உரிமைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா வோட்டிங் ரைட் மட்டும் கிடைக்காது. முழுமையா அவங்களுடைய பதிவு செய்தல் அப்படின்ற மெத்தட் முழுமை அடைந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வோட்டிங் ரைட் வந்து குடுப்போம் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ இது வந்து அசாம் அக்கார்ட்ல சைன் பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி டைம் டூ டைம் நெறைய விதமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. லைக் பாண்டிச்சேரிக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி வந்திருக்கு. நம்ம இந்த லாஸ்ட்டா வந்து ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட் டூ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதுல கிளியரா வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு, ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லயுமே என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். ஏன்னா லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல அந்த கண்டென்ட் இல்ல. எத்தனை டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லயுமே என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்றத அவங்க ஆட் பண்ணல. நம்ம அத பர்சனலா ஆட் பண்ணி அந்த விஷயத்த பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா விதமான டாபிக்ஸுமே நம்ம ஷார்ட்டா ரீகால் பண்ணிப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் வந்து 5th மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அக்வஸ்டேஷன் அப்படின்ற மெத்தட்ல 5வது மெத்தட் என்னன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இது வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். எனி டெரிட்டரி joins with India people of that land will get Indian citizenship. In nature. இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ எதுவுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இதுதான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can say பாண்டிச்சேரி. So because it's a French territory, and we can go with Goa, Daman Diu, for example. Okay, ஃபுல்லாலாம் எழுதலை. இது வந்து போர்ச்சுகீஸோட டெரிட்டரி. இந்த மாதிரி நம்ம வந்து சர்டன் எக்ஸாம்பிள்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்த இன்னைக்கு டாபிக் வந்து அசாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம்.
ஸோ இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது யாருக்காக அப்படின்னா, இல்லீகல் மைக்ரண்ட் ஃப்ரம் பெங்களாதேஷ் டு அசாம். ஓகே, இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ நம்ம இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய டேட் இருக்கு. ஸோ அசாம் அக்கார்ட் அப்படின்றது இட் இஸ் அ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் லீடர்ஸ் ஆஃப் அசாம் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் மென்ஷன் பண்ண டேட் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். Migrants before Jan 1, 1966 citizens of India. ஓகே, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அந்த தேதிக்குள்ளே வந்திருந்தா. ஸோ இன்கேஸ் மைக்ரன்ஸ் பிட்வீன் ஓகே Jan 1, 1966 to March 25, 1971 அதுக்கப்புறமா 1971க்கு அப்புறமா பெங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்காது, இந்த எந்த மெத்தட்லையும் கிடைக்காது. நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா பெங்களாதேஷோடைய குடியுரிமையை விட்டு கொடுத்துட்டு இந்தியாவில் வந்து 7 வருடங்கள் தங்கியிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை செஞ்சு ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஸோ மைக்ரன்ஸ் பிட்வீன் Jan 1, 1966 March 25, 1971 இந்த தேதிக்குள்ளே வந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலிமா தான் have to register. ஸோ அதில் வந்து 10 இயர்ஸ் அந்த இந்தியாவில் வந்து தங்கியிருக்கணும், 10 இயர்ஸ் இருக்கணும். இன் பிட்வீன் டைமில் நோ ரைட் டு ஓட், அந்த 10 இயர்ஸ்க்கு மட்டும் இந்த நோ ரைட் டு ஓட், மற்றபடி அதர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு கண்டென்ட்ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த டேட் மட்டும்தான். Jan 1, 1966 March 25, 1971 மட்டும்தான் இதில் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அசாம் அக்கார்ட் ரெண்டுமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அடுத்த பாயிண்ட் என்ன ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாபிக் தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வழியாக நம்ம இந்த அக்வஸ்டேஷன் மெத்தட் இந்த 5 மெத்தட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஒரே வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிகாஸ் 3 மெத்தட்ஸ் இருக்கும். அந்த 3 மெத்தட்ஸுமே நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். பட் ஸ்டில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாமல் ஒரே வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்த டாபிக் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.